திருவளர் மரகத மணியொளிர் வரையெனத் திகழ் வடிவாகி நின்றாய். கண்ணினுள் கண்ணும் நீ செவியினுட் புலனும் நீ கண்டு கேட்பனவும் நீயே. பூன்றமா நலங்களும் பொருந்திடும் திருந்தடி போற்றியே பாடுகின்றேன். புகழ்தரும் மதுரையில் பொலிவுடன் வலம் வரும் பூங்கையர் கன்னிதாயே. ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. இந்த காலம் தேவர்களின் இரவு காலம் ஆரம்பிக்கும் காலமாக ஆன்மீக நூல்களில் குறிப்பிடப்படுகிறது. இதனால் திருமணம், புதுமனை புகுவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகளை பலர் இந்த மாதத்தில் தவிர்க்கும் வழக்கம் உள்ளது. அதே நேரத்தில் இறை வழிபாடு, விரதம், தானம், அம்மன் பூஜை போன்ற ஆன்மீக செயல்களுக்கு இந்த மாதம் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதியன்று துவங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை உள்ளது. மொத்தம் 32 நாட்களை கொண்ட ஆடி மாதம் இந்த ஆண்டு சிறப்புமிக்க வெள்ளிக்கிழமையிலேயே துவங்குவது கூடுதல் விசேஷமாகும். ஆடி மாதத்தில் வரும் நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி ஆகியவையும் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களாக கருதப்படுகின்றன. நாகதோஷம், சர்ப்பதோஷம், ராகு கேது கிரகங்கள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த நாட்களில் நாகர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்தும் பூஜைகள் செய்தும் நாகதோஷம் பரிகாரங்கள் செய்வதும் மிக சிறப்பான பலன்களை தரும். ஆடி மாதத்தில் அம்மனின் அருளை பெற நினைப்பவர்கள் இந்த மாதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், தாலிச்சரடு ஆகியவற்றை தானமாக வழங்கலாம். அம்மனுக்கு கூழ் படைத்து அதை மற்றவர்களுக்கு பிரசாதமாக அளிக்கலாம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து துர்க்கை அம்மனை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம். இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் வீட்டிலோ அல்லது கோவிலுக்கோ சென்று விளக்கு பூஜை செய்து வழிபடலாம். இது எதுவும் செய்ய முடியாதவர்கள் அம்மனை மனதார நினைத்து வேண்டிக் கொண்டு லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி, காமாட்சி விருத்தம், ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் ஆகிய பாடல்களை பாடி வழிபடலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. அடியேன் ராமானுஜதாசன்.